இது என்ன வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு பிளேஸ் இல்லை, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இல்லை, எனக்குன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணியிருக்கா? நான் சொல்கிறத இங்கே யார் கேட்குறாங்க? எனக்குன்னு என்ன அங்கீகாரம் இருக்குது, என்ன மதிப்பும் மரியாதையும் இங்கே இருக்குது, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ணிட்டணும் அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் கூட இருந்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் திடீர்னு ஒரு நாள் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது உங்களை விட ரொம்ப தள்ளி முன்னாடி இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஒரு பிளேஸில் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரியுமான வலி உங்களுக்கு இருந்திருக்கா? இதெல்லாம் இருக்குன்னா ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதும், நான் ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை அப்படின்னு உணர்றதும் சகஜம் தாங்க. ஆனால் அதே சூழ்நிலையில் நம்ம அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற ரெக்கவரி பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும். முதல்ல நமக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம ஒர்த்லெஸ்ஸாக, மதிப்பு இல்லாததா, ஒரு கொஞ்சம் கூட மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காததா நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை நம்ம சொல்லலாங்க. முதல்ல, குழந்தை பருவத்தில் உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்காததும், அரவணைப்பு கிடைக்காததும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட்ஸ் இருந்திருந்தாலோ, இல்லை நெகட்டிவ் கிரிட்டிசிசம் நீங்கள் யார்கிட்டேருந்து ரொம்ப கேட்டிருந்தாலோ, இப்போ வரைக்கும் அந்த ட்ராமாவை நீங்கள் கேரி பண்ணுறதும், எனக்குன்னு எதுவுமே இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒர்த்லெஸ்னஸ் ஃபீலிங்கை இப்பயும் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் இருக்கிற என்வாயன்மெண்ட், இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையும் அதே இன்செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, யாருமே உங்ககிட்ட அன்பாக பழகலை, உங்களுக்கு தேவையான மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்கல அப்படின்னா ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மூணாவது, குறிப்பாக பெண்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் என்னுடைய வட்டம் அப்படின்னு நம்மளோட வட்டத்தை ரொம்ப சுருக்கிக்கிறதுனால வெளி உலகத்தோட கனெக்ட் நமக்கு அப்படியே கட் ஆகிறதுனாலையும், வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாததுனாலையும் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது எல்லாரும் முன்னாடி போயிட்ட மாதிரியும் நம்ம பின்னாடி தங்கிட்ட மாதிரியான ஒர்த்லெஸ் ஃபீலிங் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. 4வது ரீசன், யூஸ்வலாகவே நம்ம வளரும்போது நம்மக்கிட்ட சொல்லி வளர்க்குறது என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், சில விஷயங்களை எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்து போகணும், சில விஷயங்களை நீ பொறுத்து தான் போகணும் அப்படின்னு நமக்கு சொல்லி சொல்லி கண்டிஷன் பண்ணி வளர்க்குறதுனால எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கே நம்ம ட்ரை பண்ணுறோமே தவிர நம்மளோட வேல்யூ என்னங்கிறத பெரும்பாலும் நம்மளே கவனிக்கிறது இல்லை. அதனால தான் திடீர்னு ஒரு நாள் எந்திரிக்கும் போது நம்ம சுத்தமாக எதுவுமே பண்ணாத மாதிரியும், ஒன்றுமே அச்சீவ் பண்ணாத மாதிரியும், டோட்டலாக வேஸ்ட்டாக ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அந்த சுச்சுவேஷன் நிரந்தரமும் இல்லை, அதில் ரொம்ப உண்மையும் கிடையாது அப்படிங்கிறத உணரணும். கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த விஷயமும் செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வடிவிலையோ இல்லைனா உங்களை சூழ்ந்திருக்கிற சமுதாயத்திலையோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு வேலையை நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் நீங்களே அதை இன்னும் உணராமல் தான் இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஒர்த்லெஸ் ஃபீலிங்லேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப் எப்போவுமே ரீவயர் யுவர் திங்கிங். நீங்கள் இது வரைக்கும் யோசிக்கிற அந்த நெகட்டிவ் சிந்தனைகள், உங்களை பற்றின அந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸ், நெகட்டிவ் கிரிட்டிசிசம் மற்றவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டுங்க, ஆனால் நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு அதை சொல்லிக்காதீங்க. ரெண்டாவது, ஒரு தடவை உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் சிந்தனைகள் வரும்போதோ இல்லை இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுத்து உட்காந்து இது உண்மை கிடையாது, கண்டிப்பாக நான் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோட பாசிட்டிவ் திங்ஸையும் பாசிட்டிவ் அச்சீவ்மெண்ட்ஸையும் உங்களுக்கே நீங்கள் ஞாபகப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். அடுத்தது, தினசரி உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க வேண்டியது கட்டாயம் தான். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் லிஃப்ட் எடுக்க மாட்டேன், ஒரு 2 ஸ்டேர்ஸோ இல்லை 3 ஸ்டேர்ஸோ நான் மாடிப்படி ஏறி தான் போவேன் அப்படிங்கிறது உங்களுக்கான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆச்சு, வாக்கிங் ஆச்சு. இல்லை வீட்டில் ஜென்ரலாக இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு நான் பண்ணுறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இன்னைக்கு உங்களுக்காக மட்டுமே அந்த டிஷ்ஷை நீங்கள் குக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லை இது எதுவுமே பண்ண முடியலன்னா சும்மா கிச்சன்லையோ இல்லை உங்களோட கபோர்ட்லையோ ஒரே ஒரு சின்ன ஷெல்ஃபை நீட் பண்ணி வைக்கிறது, அடுக்கி வைக்கிறதும் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிற ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தான். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்காக நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது, ஏதோ ஒரு சிந்தனை இல்லைனா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம் தான் உங்களை அந்த ஒர்த்லெஸ் ஃபீலிங்க்கு, மதிப்பில்லாத ஒரு உணர்வு திருப்பி திருப்பி கொண்டு வருது அப்படின்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தற்காலிகமாக அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை நோக்கி போகாமல் அதை அவாய்ட் பண்ணுறதும் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம். அடுத்தது, கட்டாயமாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கான நட்பு வட்டத்தை இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக்குறது. சில பேர் கொஞ்சம் முதுகில் குத்தலாம், சில பேர் துரோகம் பண்ணலாம், இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் நமக்கான நபர்கள் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஓப்பன் மைண்ட் செட்டோடு இருக்கணும்ல. உங்கள் நட்பு வட்டத்தை பெருசு பண்ணுங்க, நிறைய பேரை சந்திங்க, நிறைய பேர் கூட பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கான பாசிட்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வரும். அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்ரிசால்வ்டு ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். சில சம்பவங்கள் நம்ம திரும்பி போய் அந்த நபரோட அதை பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியாது, அதை சால்வ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சில ட்ராமா, சில விஷயங்களை அன்ரிசால்வ்டு ட்ராமாவா, தீர்க்க முடியாத ஒரு வலியா, வேதனையா நம்ம மனசுல பாரமா இருந்துடும். அந்த மாதிரி பாரம் இருக்கும்போது
போது நம்மளால் அந்த ஒர்த்லெஸ் ஃபீலிங்லேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நபர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா உங்கள் மனசுலேருந்து இல்லை இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் இதை பற்றி ஒன்றுமே ரியாக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்கள் மனசுலேருந்து தள்ளி வைக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களையும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. எதனால் அந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிற அந்த காரணத்தையும் மன்னிச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் அதை ஃபர்கிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே அந்த அன்ரிசால்வ்டு ட்ராமாவோட பெயின் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகும். ஸோ இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில் செட்டையும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு புது விஷயத்தில் உங்களோட பேஷன் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களோட சக்தியை, உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஒர்த்லெஸ் ஃபீலிங்லேருந்து, இந்த மதிப்பற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு உணர்வுலேருந்து உங்களால் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். வந்தே ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் தேவையானது தான், அவசியமானது தான், உரித்தானது தான். யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.